Welcome to Kaniniyasan. நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Sysstat-ங்கிற ஒரு கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ Sysstat கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம சிஸ்டம் யூட்டிலைசேஷன் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிஸ்டத்தோட CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், ஸோ இது மாதிரி சிஸ்டம் ரிலேட்டடாக எல்லா கமாண்ட்ஸும் வந்து நம்ம எல்லா ஆப்ஷன் சிஸ்டத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு சர்வர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மெமரியோட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது, டிஸ்க் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா Sysstat-ங்கிற ஒரு கமாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிருந்தால் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ Sysstat-ங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஒரு லினக்ஸ் சர்வரோட சிஸ்டம் ஆக்டிவிட்டிலாம் நம்ம செக் பண்ணணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோன்னா Sysstat-ங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு Sysstat-ங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பேக்கேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா rpm-qa Sysstat. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகலை. ஓகே, ஸோ இந்த Sysstat பேக்கேஜுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா Redhat7 இருந்தால் m-search கொடுப்போம். இப்போ Redhat8னால DNF searchன்னு கொடுக்குறேன். நான் m-search கொடுக்கலாம். ஓகே, ரெண்டு கமாண்டுமே ஒர்க் ஆகும். பட் 7-ஐ பொறுத்த வரைக்கும் m மட்டும் தான் ஒர்க் ஆகும். Redhat8ல DNFன்னு இன்ஸ்டலேஷன் இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ m search Sysstat. ஸோ இதுக்கு என்னென்ன பேக்கேஜ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், அந்த டிபெண்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுவோம். ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா Redhat Enterprise Linux 9. ஓகே, ஸோ 8க்கு அப்புறம் உங்களுக்கு DNFங்கிற ஒரு இன்ஸ்டலேஷன் கமாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ DNF நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கமாண்டை யூஸ் பண்ணி அதுக்கும் சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். DNF search Sysstat. ஸோ இதுக்கும் சேம் அதே தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அப்போ m கமாண்டுக்கும் அதே தான், DNFக்கும் அதே தான். ஸோ 7 வரைக்கும் நம்ம m யூஸ் பண்ணிக்கலாம், 7.9 வரைக்கும். ஆஃப்டர் 7.9 அது 8லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா DNFங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ அப்போ 8க்கு அப்புறம் நம்ம இன்ஸ்டலேஷன் கமாண்ட் வந்து DNF யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன், DNF install Sysstat. DNF install Sysstat. Yes. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனோட என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிரியேட் பண்ணுது பாருங்கள், created sync link. ஸோ லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பேக்கேஜோட சர்வீஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா systemctl start Sysstat. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஸ்டேட்டஸ் systemctl status ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கிறோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம், பூட்டபிள்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ வந்து நம்ம மேனுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரீஸ்டார்ட் பண்ணினா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூட்டபிள்லேயே வந்து அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும்னா என்ன கமாண்டு, systemctl
எனேபிள் சிஸ்டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ அப்போது பூட்டபிளில் உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும். என்ன கமாண்டு? systemctl enable sysstat. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இல்லைனா இந்த கமாண்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு எவ்ரி டைம் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எந்த பாத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் லிப் சிஸ்டம் டிக்குள்ள சிஸ்டம் டைரக்டரிக்குள்ள சிஸ்டாட் கலெக்ட் டைமர்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைமரை பேஸ் பண்ணி தான் இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். லெஸ் யூசர் லிப் சிஸ்டம் டிக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள நிறைய கமாண்ட் இருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் கமாண்ட் என்னன்னு பார்க்கலாம். sysstat collect timer. ஓகே, sysstat collect timer. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமரோட இது வந்து 10 மினிட்ஸ், எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இதாகும். ஓகே, ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் அது இதுலேயே இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கலாம் பாருங்கள். ரன் சிஸ்டம் ஆக்டிவிட்டி அக்கௌண்டிங் டூல் எவ்ரி 10 மினிட்ஸ். ஸோ இந்த ஃபைலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிஸ்டாட் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து கேலண்டர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா sysstat.service இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டைம் வேணால் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைமர் வந்து செட் ஆகிருக்க ஃபைல் நேமு. ஓகே, ஸோ அதே மாதிரி இல்லை டிஸ்க்கு மெமரி யூட்டிலைசேஷன், ஸோ இதெல்லாம் வந்து எதில் கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா sysstat-ங்கிற etc sysconfig sysstat-ங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து டைமர் வந்து செட் ஆகிருக்கும். அதாவது நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம்னா அந்த கமாண்டு ரன் ஆகுது எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு செக் பண்ணி நீங்கள் கொடுக்குற கமாண்ட்ஸுக்கு வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அது டைமரை பேஸ் பண்ணியிருக்கும். அது எங்கே வந்து கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் லிப் சிஸ்டம் டி சிஸ்டம் டைரக்டிவ்ல சிஸ்டாட் கலெக்ட் டைமருக்கு ஒரு ஃபைலை தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா etc sysconfig sysstat-க்குள்ள உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு என்னென்ன எல்லாம் மெமரியா அப்புறம் டிஸ்க்கு, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த sysstat-ங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எப்போவுமே காப்பி பண்ணாதீங்க, டைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த கமாண்டு அந்த பாத்துலாம் வந்து உங்களுக்கு மெமரியில் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெமரிஸும் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுத தான் வந்து நமக்கு வந்து மெமரி பவர் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒவ்வொரு காப்பி பேஸ்ட்னா நமக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்கில் வந்து போயிடும் உங்களுக்கு. நம்ம எதை எடுத்தாலும் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா அந்த நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்படி சொல்கிறது தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, இங்கிலீஷும் தெரியாது, அது ஒரு விஷயம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ etc sysconfig-க்குள்ள sysstat. ஓகே, ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SAT ஆப்ஷன்ஸு, டிஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணுறது, அப்புறம் அந்த டைரக்டரி எங்கே போய் சேவ் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா how long keep log files in days. ஓகே, greater than 28. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் மோடு,
ஓகே. அது 31 டேஸ்க்கு அப்புறம் கம்ப்ரஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பேராமீட்டர் டிஸ்க்குக்கு வந்து -s கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கோட ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ டைரக்டரி வந்து இந்த சார் ஃபைல்ஸ்லாம் எங்கே போய் சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் லாக் எஸ்ஏங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் அவங்க வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி என்ன கம்ப்ரெஷன் மோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிப் வந்து எக்ஸிசெட் மோடில் வந்து உங்களுக்கு வந்து ஜிட் இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே. அதே மாதிரி டைமு, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த டைம்லாம் வந்து செட் பண்ணணும், ஜாப் வந்து இது பண்ணணும்னா இந்த இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கமாண்ட் மோடில் இருக்குது. இது வேணும்னா நீங்கள் அன்கமாண்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ் ரிப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. So by default SA2 script generate reports files. Okay, set this variable to false, disable the report generation. So நீங்கள் வந்து false வந்து கொடுத்துருந்தீங்கன்னா டிஃபால்ட் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும், க்ரியேட் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ இது மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா டிலே ரேஞ்ச் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி மாஸ்க்கு டிஃபால்ட்டாக வந்து மாஸ்க் வந்து 0022 செட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் நீங்கள் அதை வந்து கை வைக்காதீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். நீங்கள் இதில் வேணும் அப்படின்னா இப்போ 1 மந்த் வேண்டாம், எனக்கு வந்து 15 டேஸ் வேணும் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஸோ அந்த மாதிரி அது வேணால் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும். கம்ப்ரெஸ் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 31 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஜிப் ஆகிடும், கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இது 15 டேஸாக சேஞ்ச் பண்ணால் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸிட் பண்ணிக்கிறேன். கியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடும். ஓகே. இப்போ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம், சிஸ்டாட்டுங்கிற ஒரு பேக்கேஜ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது. ஓகே. ஸோ அது அப்புறம் அந்த சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. ஓகே. அப்புறம் வந்து அதை பூட்டபிளில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் என்ன. ஓகே. ஸோ அதோட டிஃபால்ட் டைமர் வந்து எங்கே செட் ஆகிருக்கும், அது மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், DNF இன்ஸ்டால் Sysstat. ஆஃப்டர் 7.9க்கு வந்து நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், DNFங்கிற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் 7.9 வரைக்கும் உங்களுக்கு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து DNF ஒர்க் ஆகாது. 8க்கு அப்புறம் தான் உங்களுக்கு DNF ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் CTL ஸ்டார்ட் Sysstat, எனேபிள் பூட்டபிளில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சிஸ்டம் CTL எனேபிள் Sysstat கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த டைமர் வந்து எங்கே செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Sysstat collector.timeங்கிற ஒரு டைமருங்கிற ஃபைலில் தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகும், ஃபெச் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி என்னென்ன அந்த சிஸ்டம் ஸ்டாக் போட்டால் என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் என்ன இதெல்லாம் செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா Sysstat ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ அதில் தான் உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா etc sysconfigல Sysstat ஒரு ஃபைலில் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த செஷனில் வந்து Sysstat பேக்கேஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறான்னு பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிஸ்க் யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், ஸோ இது மாதிரி சிஸ்டம் ஆக்டிவிட்டிலாம் எப்படி செக் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.